ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்எப் கேமிங். இன்றைக்கி நம்ம டிராஃபிக் ரைடு கேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேரியர் மோடு தான் விளாட போகிறோம். நான் ஏற்கனவே நிறைய லெவல் ஆடி வச்சுருக்கேன். இப்போ நான் 1ஆம் லெவல்லேருந்து ஆடுறேன். இந்த கேம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கேம் சூப்பராக இருக்குது. போகுது இப்போ வந்து நான் ரீச் பண்ணணுமா? வாங்க பண்ணிடலாம். இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட் லெவல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் 2ஆவது லெவல்லாம் கோளாராக இருக்குது. வீலிங்கு நான் இந்த லெவலில் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். முதல் லெவல் முடிச்சாச்சு. முதல் லெவல் சிம்பிள் தான். வாங்க 2ஆவது லெவல் போகலாம். அடுத்தது 2ஆவது லெவல். வாங்க போவோம். நீங்கள் உங்கள் செட்டிங் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இருங்க, இந்த லெவலை முடிச்சு நான் எல்லா செட்டிங்கையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது என்ன ரீச் பண்ணணுமா? வாங்க ரீச் பண்ணிடலாம். ஹான் இது கொஞ்சம் வண்டியில் எடுத்தோடனே பல்பு இது வண்டியெலாம் இடையில வரும். அதுதான் அதில் கொஞ்சம் கோளாறு. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். இது நீங்கள் சரிங்க, இந்த லெவலில் நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி விளாண்டுக்கிறேன். உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு டைல்ட் வேணும்னா இப்படி ஃபோன் ஆட்டினாலே உங்களுக்கு டெஸ்ஸை மாறும். இங்கே பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேண்டில் பால் இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேம் பேட் இருந்துச்சுன்னா அந்த கேம் பேடை சொருவி இதில் விளாட்லாம். நான் வந்து பட்டன் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லை ரைட் ஹேண்டாக இருந்தால் இப்படி வச்சுக்கலாம். அதுவே இங்கே பாருங்கள், மேனுவல் ஆட்டோ வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கிளச் இது பச்சை கலரில் இருந்துச்சுல, அதை அழுத்தவே தேவையில்லை. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதனால் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் எப்படி செட்டிங்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். என் ஃபோனுக்கு இது சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றுமே அழுத்தலை வச்சு டைம் முடிச்சா. சரிங்க, இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்த 2ஆவது லெவலில் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பிளர் இல்லை, ஆனால் நான் நடுவில் அழுதுனா பிரேக் பிடிக்கும், பார்த்தீங்களா? ஆனால் நான் வந்து இனிமேல் ஸ்விப் பண்ணணும். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். வாங்க ஓடு. இந்த கேம் சூப்பராக இருக்குங்க. ஓடு, வீலிங்க டான் 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 டான். நீங்கள் இந்த கேம் விளாண்டுருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இது அப்படியே வளைஞ்சி போகிறது தான் சூப்பராக இருக்குது. இது சவுண்டு சூப்பராக இருக்குது. வாங்க 3ஆவது லெவல் போயிடலாம். 3ஆவது லெவல் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்குது. இப்போ நான் இது தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கிளச் வச்சுக்கோங்க. கிளச் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அழுத்திக்கிட்டே இருக்கணும். இது வந்து சிம்பிள், ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நடுவில் அழுத்தினா பிரேக் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம ஒன்றுமே ஆனால் பிரேக் அடிக்கிறப்போ நடுவில் அடிக்கணும். வீலிங்கை போடுங்க. இப்படி வீலிங் கோளாராக இருக்கா? நேராக முட்டி தூக்கியிருப்பேன். இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பரவாயில்ல. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி 20 நிமிஷம்தான் ஏதாவது வீடியோ போடுவேன். வாங்க அடுத்த 4ஆவது லெவல் போயிடலாம். 4ஆவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது என்ன மிஷன்? ஒரு லெவலுக்கும் ஒரு மிஷன் இருக்குது. இது வந்து ரேஸு ஃபினிஷ் பண்ணணும். அதுதான் இது என்ன நைட்டில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. எனக்கு நைட்டு அவ்வளோ ஓட்ட பிடிக்காது. ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு ப்ரோங்கிறதால நான் அப்படியே மேனேஜ் பண்ணுறேன். இந்த கேம் நீங்களும் வேணால் விளாடுங்க, ஆனால் நிறைய பேர் ஏற்றிருப்பீங்க. முட்டிக்கிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கக்கூடாதோ. நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். போடா சீக்கிரம் போடா, எடுத்துடா லெவலை. உங்களுக்கு நான் போன வாட்டி மோட்டோ எக்ஸ் 3Dன்னு ஒரு கேம் போட்டிருந்தேன். ஆனால் நான் அதில் ஐயோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் மறந்துடுறேன்.
அதுக்கு யாரும் இவனுங்க வேறு நடுவில் நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் கேம் வேணும், ஆனால் இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணிடுங்க. இதுலேயே வேணாம், எந்த கேம் வேணாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. போடு, முடிச்சாச்சு. வாங்க அடுத்தது 5வது லெவல் போயிடலாம். 5வது லெவல் என்ன கான்செப்டோ, ஓவர்டேக் 8 கார்ஸ். இது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம கார்ஸு ஓவர்டேக் பண்ணணும், அப்படியே உரசிக்கிட்டு போகணும். வேணா பாருங்களேன், தெரியுதா? இது உரசிக்கிட்டு போகணும், அப்போ தான் நம்மளால் இப்போ குறையும். ரொம்ப ஆனால் ரொம்ப அநியாயத்துக்கு உரச சொல்கிறானுங்க, அதுதான் டார்ச்சர். சே, ரொம்ப உரசிட்டேன். விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சீக்கிரம்டா, டைம் முடிய போகுது. லே ஏன்டா நடுவில் வர போடா. சரிடுங்க, திரும்ப இந்த இது ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த முடிச்சிருவாங்க, ஈஸி தாங்க. நைட்டில் கொடுத்து வச்சுருக்கானுங்க, அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பார்த்துக்கலாம். இந்த பைக்கு பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரில. போடு. இன்னும் 7 காரோ லாரியோ எது வேணாலும் ஓவர்டேக் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப உரச சொல்கிறானுங்க, தெரியாமல் முட்டிடுறேன். அதான் ஓய், அவ்வளோதான். சே, சரி விடுங்க, முட்டிச்சு இது பண்ணிடுவேன். போப்போ, சீக்கிரம் போ. இன்னும் 3 தான் இருக்குது, முடிச்சிடு. இன்னும் 1 தான் வாங்க அடுத்த லெவல் போயிடலாம். அடுத்த லெவல் வந்து 6வது லெவல். ஆமாம், இதில் என்ன கொடுப்பாங்க, 15 காரை 65 செகண்ட்ஸில் ஓவர்டேக் பண்ணணும். ஈஸி. ஐய மொக்க வாங்கிட்டே வேலையாக போச்சு. பண்ணிடுவேனா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்வைங் வாடாப்பாய். சபரி இருங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணி. வாங்க திரும்ப போகலாம். சே, என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டே விட்டுட்டோம் கொட்டாவை. வாங்க போயிட்டே இருக்கலாம். முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஐயய்ய, என்னங்க இது, தோத்துக்கிட்டே இருக்கேன். இருங்க, திரும்ப நான் ரீஸ்டார்ட். இந்த வாட்டி நான் ஜெயிச்சிருவேங்க. என்னன்னு தெரில, கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ பாருங்க, நான் ஜெயிச்சிட்றேன். பால்காரன் போடு. ஆனால் அநியாயத்துக்கு உரச சொன்னால் நான் எங்கேருந்து போவேன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இன்னும் எத்தனை, 13 காரா? இன்னும் 11 காரா? போயிடலாம். இன்னும் 9 காரு போயிடலாம். இன்னும் 6 கார் தான். போயிடுறா, மனத்தை காப்பாத்துடா. இன்னும் 4. ஸ்விங். இன்னும் 2. அவ்வளோதாங்க, ஜெயிச்சிட்டோம். வாங்க அடுத்த லெவல் போயிடலாம். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 7வது லெவல். அவங்க 7வது லெவல் போயிடலாம். இது என்னது, ரைடுக்கு 2 கிலோமீட்டர் 50 செகண்ட்ஸு. இதெல்லாம் ஈஸி தாங்க. 2 கிலோமீட்டர் போனோம், அதுவும் 50 செகண்டில் போயிடலாம். இந்த 8th வேறு வண்டி சரியாக வருது. நேரம் முட்டி தூக்கியிருக்கும் என்ன.
வீலிங் அடிக்கலாமான்னு யோசனை, அடிக்க தோண மாட்டேங்குது. அடிப்போம். யார் காசா பணமா? காசா பணமான்னு சொன்னேன், முட்டிட்டான் ஒரே தூக்கு. ஜெயிச்சாதான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போடா சீக்கிரம் போடா. அடா சே சொல்லுங்க, இதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை வாட்டி நான் தோக்குறது? இந்த வாட்டி நான் ஜெயிச்சிருவேங்க. இப்போ நான் பிரேக்கே பிடிக்க மாட்டேன், நடுவில் தான் பிரேக் இருக்கு, அதை நான் பிடிக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேணா இது ஹேண்டில் பார் வேணா இது உங்களுக்கு உங்கள் செட்டிங்ஸில் வேணால் வச்சுக்கோங்க. ஐயய்ய, உங்கள்கிட்ட திரும்பவும் தப்பு பண்ணுறேன். ஹேண்டில் பார்னா இப்போ உங்களுக்கு இது பச்சை கலரில் இருந்தால் உங்களுக்கு அழுத்தினீங்கன்னா வண்டி ஸ்பீடு எடுக்கும், ரெட் கலர் இருந்தால் ஸ்லோவாக எடுக்கும். ஆனால் இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் அழுத்தவே வேணாம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆனால் இந்த கேம் அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் நேராக போயிட்டே இருப்பேன். உங்கள்கிட்ட பேசாதான் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் ப்ரோ ஆகிட்டேன். ப்ரோ எனக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. நான் அவுட் ஆகவே மாட்டேன். அடப்பாவி, ஐயோ மொக்க வாங்குறதே வேலையாக போச்சு. எடுங்க ஒன்று. இல்லை பார்க்குறவங்க என்னடா நம்ம நினைப்பாங்க இப்படி பண்ணினா. ஏங்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது அடுத்த பாட்டு வேணும்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட பேசலை, அதனால் நான் கொஞ்சம் நல்லா ஓட்டுறேன். பேசுகிற டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. இப்போ ஓ தம்பி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கடா, உசுரை விட்டுறாத. விட்டீங்கன்னா அவ்வளோதான். மெயின்டைன். திடீர்னு கார் கீர் அப்பா எப்படியோ போயிட்டேன். வாங்க அடுத்த லெவல் போயிடலாம். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 8வது லெவல் தானே? ஆமாம் 8வது லெவல். இது என்னது? ரைடு 4 கிலோமீட்டர். சரி பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கவனமாக ஓடணும். நான் இப்போ ரிஸ்க் எடுக்க போகிறேன், பிரேக்கே பிடிக்க மாட்டேன், போயிட்டே இருப்பேன். சூப்பர். போயிடலன்னு நினைக்கிறேன். போகிறேன் தம்பி, எப்படியாவது போயிடுறா. இந்த இவனுங்க வேறு வண்டியை நடுவில் வரானுங்க. ஒருத்தர் நிம்மதியாக வண்டி ஓட்டவே முடியல. போடா நான் எப்போ ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். போயிடலாம். இந்த நேரம் பார்த்து முற்றி அடப்பாவி. சே, போனால் போக முடியும். நம்பிக்கை வைப்போம். போயிடலாம். விடுங்க, ஈஸி தான். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த வண்டிக்காரனுங்க வேற ஆமாம் மாதிரி போங்க. கோச்சிக்காதீங்க, இதை நான் திரும்ப விளாடணும். இந்த வாட்டி பாருங்க, நான் போயிட்டே இருப்பேன் நேரா. போடா. இவ்வளோ வண்டி, இவ்வளோ பெரிய வண்டி வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்கானுங்க. நான் பைக்கை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். ஐயோ, வீலிங் அடிக்க முடியல. வீலிங் அடித்தா சிறப்பாக அடிப்பாங்க. இல்லை நான் பாட்டுக்கு போகிறேன், வண்டியை குறுக்கால விட்றான். நான் பார்த்தா பாவமாக இல்லையாடா. நானே எப்படியோ மிஷினை முடிக்கணும்னு உட்காந்துங்க, வண்டியை கொடுக்க விட்றேன். அப்படி தான்டா போகணும். ஆர்னரா எங்க ஃப்ளோவில் கபர் எனக்குன்னே வரானுங்க. போடா எப்படியாவது போடா. நான் பிரேக்கே பிடிக்கல.
போயிட்டேன். அப்படி தாண்டா இருக்கணும். போயிட்டேன் சொல்லலாம் தான். சரிங்க, போயிடுவேங்க. போயிடுவேன். அப்பா, லெவலை முடிச்சிட்டேன். அடுத்தது எத்தனாவது லெவல்? 9வது லெவல் நினைக்கிறேன். 8வது லெவலு, 9வது லெவலா? ஆமாம் 9வது லெவல் தான். இது 2வேவா? சுத்தம். ரீச் ஃபினிஷ் டைம். சபா, இது வேற கடுப்பாக வருமே. இல்லை நைட்டில் வேறு ஓட்ட விட்றானுங்க. சூப்பர். சரிங்க, பார்ப்போம். எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஃபினிஷ் பண்ணணும். இல்லை அதுக்குள்ளே டைம் இல்லையே. வாவ், சூப்பர். அப்படியே போயிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா பிரேக்கே பிடிக்கக்கூடாதாங்க. எப்பா, ஜஸ்ட்டில் தப்பிச்சேன். இல்லைன்னா சட்னி தான். அதான் நானாவது ஒழுங்காக ஓட்டுறது. அது போயிடுவேன்னு நினைக்கிறேன். போகல. சரிண்ணா, விடுங்க. திரும்ப புது பைக் வாங்கலாமாங்க? நம்மள்ட்ட காசு இல்லைன்னு தெரில. வாங்க. நான் அவ்வளோ பெரிய ப்ரோ இல்லை, அதனால தான் அவுட் ஆகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க, வண்டி ஓட்டுறேன்னா பாருங்க, நடுவில் ஓடு. எப்படி அதை ஃப்ளூக்கெலாம் பண்ணேன். எடுங்கணுங்க, அதெல்லாம் ஒரு இதுதான். போ அல்ட்ரா பிரேக்கா. அப்பா, இந்த வண்டி வேறு பயமாக இருக்குது. இந்த குறுக்க வருது நேராக. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லை கேப் இருக்குது பாய், கேப் இருக்கு. போடா. அந்த வெள்ளைகிட்ட மட்டும் போயிடுறா தங்கம். சூப்பர். என்னங்க இது, முடிக்கலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. யாரா நீங்களா? எங்கேருந்து கிளம்பி வராங்களே தெரில. சரிங்க, நான் வீடிங் அடிச்சுக்கிட்டே போகிறேன் பாருங்க. சரி, நான் இது கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த லெவலில் நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன். ஜெயிச்சுட்டு தான் நான் போவேன். 9வது லெவல் முடிச்சாச்சு. இப்போ 10வது லெவலா? 10வது லெவல் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் 11 விளாண்டுட்டு இந்த கேமை நான் முடிச்சுக்கிறேன். கரெக்டாக நான் 11 வச்சேன் பாருங்க. அதான் பிரெயின் பவர். இது என்ன ஃபினிஷ் டைமா? சரி, இது பிரேக் போடு. ஆச்சு, இது 1வே இல்லை, நான் மறந்துட்டேன். 2வேன்னு நினச்சிக்கிட்டேன். போயிடலாம். இதை பாருங்க. சரி, வீலிங்லாம் அடிக்க வேணாம். செருப்பு. 2 ரவுண்டை முடிக்கலான்னு பார்க்குறப்ப தான் குறுக்க வரானுங்க. நவுருங்கடா, நான் வீலிங் அடிக்க போகிறேன். போட கண்ணு, எப்படியாவது போயிடு கண்ணு. போகிறேன். சரிங்க, திரும்ப அந்த 2 லெவலை நான் முடிச்சுட்டு தான் நான் இந்த கேமே ஆஃப் பண்ணுவேன். போடா. நேராக போ. நீங்கள் கேம் வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். நீங்கள் எந்த கேம் வேணாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். வீலிங் அடிக்க டைம். எங்க தங்க மாதிரி ஒண்டா சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்ல வந்த வீலிங்க அடிக்கக்கூடாது. மாறி எங்க தங்க மாதிரி வச்சா சிங்கம் மாதிரி மாறி போயிடுறா மாறி. போடா. சரிங்க, அந்த 2 ரவுண்ட் நான் முடிச்சுட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன். நான் அந்த 11 லெவலில் முடிச்சுட்டு நான் இந்த கேமை இது பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கேம் பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க இது கடுப்பு.
இந்த கேம் விளாட்றப்போ உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா இருந்திருக்கும். ஏன்னா அது அப்படி தான் இந்த கேமு. ஏண்டா 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 முடிக்கலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. சரிங்க அப்பா போயிடுவேன் எப்படியோ. உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கேமில் இதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம ஒன்றும் பண்ணானா, ஆனால் பிரேக் மட்டும் நடுவில் அழுத்தணுமா. ஆனால் பார்த்துக்கலாம். இல்லை கை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. பிரேக் பிடிச்சாலும் வரமாட்டேங்குதுடா. ச்சே, சரி என்ன பண்ணுறது? இந்த 2 லெவலை முடிக்கலான்னு பார்க்குறேன். போயிடுறா 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 ப்ளீஸ்ரா 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 தங்கம் இல்லை. வாயால் தான் சொல்ல முடியும் போலான்னு. கோலர் நான் எசு கொடுத்துக்கிறேன்ப்பா. இந்த வீடியோ நான் முடிக்க தான் நான் நினைக்கிறேன். கேப் இருந்தாலே போதுங்க, எனக்கு வசதி தான். அப்படியே சுருண்டு சுருண்டு போயிடுவேன் கேப்லேயே. ஐயோ எடுங்க. இந்த லெவலை என்னால் முடிக்க முடியல. நானாக 11 போகிறேன். நான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி அனுப்பாங்க. இந்த லெவலும் இன்னும் முடியல. சரி இந்த லெவல் நான் முடிஞ்ச வரையும் போகிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரையும் போகிறேன். எனக்கு வண்டியை உருக்க விட்றானுங்க. வந்துட்டேங்க. எப்படா நான் டைம் முடிஞ்சிருன்னு நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டேன். சரிங்க வாங்க, அடுத்தது இன்னும் ஒரு லெவல் தான். இதை முடிச்சுட்டு நம்ம கேமை இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு அடுத்த பாட்டு வேணும்னா லைக் போடுங்க ப்ளீஸ். அடுத்தது வந்து ஷோகன் பாஸ் ஃபைட் வரும். ஆனால் நான் பேசிக்க மாட்டேன். ஆனால் நான் போன வீடியோவே வரும்னேன். அந்த பைக் கேம் ஒன்று விளாண்டல அதிலே வரும்னேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போகிறதே. அதனால தான் இந்த ஷோகன் பாஸ் முடிச்சுட்டு ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? போயிடலான்னு நினைக்கிறீங்க? போயிடலான்னு நினைக்கிறேன். ஹை ஸ்பீடு அழுத்தினாலும் போவாதா? ஏலே போயிடுறா அப்பா. அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே மாட்டான். இப்போயே நான் விட்டானா அவ்வளோதான். அறிவில்லு அரிச்சந்த சொல்லு இவனோடது இல்லை பொய்க்காது. ஓ இமயத்தவில்லு இவனோட தில்லு. ஃப்ளோவில் போயிட்டுன்னா டப்புன்னு இடிச்சுட்டானுங்க. சரி இன்னும் இந்த ஒரு ரவுண்டு இப்போ நான் ஜெயிக்கிறேனான்னு பார்க்குறேன். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. சரிங்க இன்னும் இந்த லெவலோட ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். வீடியோ இது பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஒரு லெவல் நான் ஜெயித்தாலும் விடுங்க, தோத்தாலும் விட்டுருங்க. என்ன பண்ணுறது? இல்லை நான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கையில் இருக்கேன். பிரேக்கே அழுத்தாமல் போகணுங்கிறானுங்கன்னா என்ன பண்ணுறது? லைட்டாக அழுத்தணும்னு டைம் போயிடுது. பிரேக்கே அழுத்தாமல் போகணுமா? அதெல்லாம் கனவுல தான் முடியும். வாய்ப்பே இல்லை. லைட்டாக முட்டிட்டேன். சரி கொஞ்ச நேரம் தானே வீடியோ வச்சுக்கிட்டே பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படிக்கு SO Sub Gaming டாட்டா. தேங்க்யூ.